Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த புதிய காலை வேளையிலேயும் தேவ சமூகத்திலே நாம் சுகத்தோடு ஜீவனோடு நாம் அவருடைய பிரசன்னத்திலே காணப்பட தேவன் நமக்கு அளித்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace and strength to be seen in the presence of the Lord in this new morning hour. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. அவர் இரக்கமுள்ளவர். He is merciful. அவர் கிருபை உள்ளவர். He is a God of grace. அவர் இன்றைக்கும் தயவாக அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் தேவன் நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill it perfect will in our life even today. நாம் ஜெபத்தோடு இந்த காலை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். Let us start this morning devotion with a prayer. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையோ உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையோ உதவி நீரே இதுவரையோ உதவி நீரே இதுவரையோ உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 ரட்சகரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We praise you, our Savior. எங்களுக்கு இம்மட்டும் உதவினவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Lord, we worship you, the Lord who helped us so far. நீர் எங்களுக்கு செய்த உதவிகள், நீர் கொடுத்த இரக்கங்கள், உம்முடைய தயவுகள் எவ்வளவு பெரியது. Lord, how great are your help, your mercies and your grace that you have rendered so far, Lord. உம்முடைய தயவுகளை எண்ணி உம்மை நாங்கள் மனப்பூர்வமாய் துதிக்கிறோம். Lord, we wholeheartedly worship and praise you, looking at your favor and grace, Lord. நீர் எவ்வளவு நல்லவர். How good are you, Lord? எவ்வளவு நல்லவர். How good are you, Lord? உம்முடைய இரக்கங்களை நினைத்து உம்மை துதிக்கிறோம். Lord, we praise you for your mercies, Lord. உம்முடைய கிருபைகளை எண்ணி உம்மை துதிக்கிறோம். Lord, we praise you for your graces, Lord. நன்றி உள்ளத்தோடு இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். We come to your presence with a grateful heart, Father. நீர்தான் எங்களை போதிக்கிறீர். Lord, you are the one who teaches us, Lord. இன்றைக்கு இன்னும் போதியும். Lord, teach us to even today. ஆண்டவரே
இன்றைக்கு நலமானது எங்களுக்கு காண்பியும். Lord, show us that is good to us today, Lord. அதை கேட்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். Give us a heart to hear and listen to it, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை பெரியது. Praise the Lord. God is good and his mercies are great. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the lessons the Lord is teaching us every day. 180 தியானங்களை நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் துவங்கவும் அதை இம்மட்டும் தேவன் நடத்தி வரவும் செய்த கிருபை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for the grace to start 180 devotion from the book of Proverbs and thank God for leading us so far. நீங்களும் சோர்ந்து போகாம இந்த பயணத்தில் என்னோடு வருகிறீர்கள். And you are also accompanying me in this journey without growing in weary. கர்த்தருக்காக உங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for you. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless all of us. தொடர்ந்து நாம் இன்றைக்கு நம்முடைய தியானத்தை தொடரலாம். Let us continue our meditation even today. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் மறுபடியும் வாசிப்போம். Proverbs chapter 3 verses 11 and 12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction. For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கர்த்தருடைய சிட்சையை குறித்து நாம் பல நாட்களாக நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். By the grace of God, we are continually meditating on God's discipline for past few days. முதலாவது தேவனுடைய சிட்சைக்கும் தேவனுடைய தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் முதலாவது தியானித்தோம். So first we meditated on the title discipline versus punishment. What is the difference between divine punishment and divine discipline? இரண்டாவது நாம் கவனித்தது தேவனுடைய சிட்சையினுடைய சிட்சை யாருக்குரியது, யார் இதை பெறுகிறார்கள். Next we also learned about the candidates of God's discipline. அதாவது இது தேவனுடைய சத்துருக்களுக்கு அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்குரியது தான் சிட்சை. So this discipline does not belong to enemies of God, but it belongs to the children of God. அவருடைய சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகள், Unto his adopted children, மீண்டும் பிறந்த பிள்ளைகள், unto his born again children, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகள், unto his covenant children. அப்போ அந்த பிள்ளைகளுக்குரியது தான் சிட்சை. So this discipline belongs to his children. அது மாத்திரமல்ல, மூன்றாவது நாம் கவனித்தோம் இந்த சிட்சை எதற்காக நம்மை தேடி வருகிறது. So third we also saw about causes of God's discipline. மூன்று காரியங்களை கவனித்தோம். We saw three things there. ஏன் சிட்சை நமக்கு வருகிறது என்றால் நாம் அவருக்கு சொந்தமா இருக்கிறதுனால சிட்சை வருகிறது. The Lord disciplines us because we are his own. இரண்டாவது, ஏன் சிட்சை வருகிறது என்றால் தேவன் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில குறித்து வைத்திருக்கிறார், அதை நாம் அடைவதற்காக நம்மை சிட்சிக்கிறார். Second, the Lord disciplines us because God has his own plan for us, and for us to attain it, the Lord disciplines us. மூன்றாவது, ஏன் சிட்சை என்றால் தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள் நம்மிலே இன்னும் பூரணமாய் நிறைவேறவில்லை, நாம் முற்றிலும் இன்னும் தேறவில்லை. The third reason why the Lord disciplines is because the work, the plans and the purpose of God is not over yet in our life, and we have not attained perfection yet. அடுத்ததாக நாம் கவனித்தோம் தேவனுடைய சிட்சை எவ்வாறு நமக்கிட்டே வருகிறது. Next we saw about the characteristic of God's discipline. அது அதிகாரமுள்ள சிட்சையாய் இருக்கிறது. So God's discipline is authoritative. அந்த சிட்சை ஒரு எல்லைக்குரியதாய் தேவன் வைத்திருக்கிறார். Next, God's discipline has a boundary. கடைசியாக அந்த சிட்சையிலே தேவனுடைய மனதுருக்கமும் வெளிப்படுகிறது. And third, God's discipline is filled with compassion. நேற்றைக்கு நாம் கவனித்த பொழுது தேவனுடைய சிட்சையை குறித்து நாம் படித்த பொழுது ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் என்று நாம் கவனித்தோம். And yesterday we learned the conclusion of God's discipline. இன்னொரு விதமாய் சொன்னால் அந்த சிட்சையின் முடிவு என்ன, அந்த சிட்சையின் விளைவு, பலன் என்ன? What is the outcome of God's discipline? அதிலே மூன்று காரியங்களை கவனித்தோம். We saw three things there. இந்த சிட்சையின் மூலமாய் முதலாவது தேவன் நம்மை திருத்துகிறார் அல்லது பிழைகளை தேவன் விலக்குகிறார். First, God's discipline corrects our faults. இரண்டாவது, இந்த சிட்சையின் மூலமாக தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். Second, God's discipline cleans us up. மூன்றாவது, இந்த சிட்சையின் மூலமாக நித்திய அழிவுக்கு அல்லது நித்திய
வேதனைக்கு கர்த்தர் நம்மை விலக்குகிறார். And third, God's discipline covers us from eternal harm. கர்த்தர் கொடுத்த இந்த வெளிப்படுத்தலுக்காக கர்த்தரை I ஸ்தோத்திரிக்கிறேன். thank God for the revelation that the Lord has given us. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய சிட்சையை குறித்த பாடத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைத்து நான் வந்திருக்கிறேன். So today I have come with the idea to conclude the study of God's discipline. ஆனா நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாது. But I don't know about tomorrow. இன்றைய வரைக்கும் நான் முடிச்சிடணும்னு தான் வந்திருக்கேன். But today I have come with an idea to conclude this. இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற காரியம், தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அந்த கர்த்தருடைய சிட்சைக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும்? So today I am going to speak that it is true that the Lord disciplines us, but how should we respond to God's discipline? தேவனுடைய சிட்சைக்கு நாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் பதிலளிக்க வேண்டும்? How to respond to God's discipline? அதைதான் நாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's what we read in Proverbs 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவனுடைய சிட்சையை குறித்து ஒரு சில எண்ணங்களை உங்களோடு வைக்க விரும்புகிறேன். So I want to share few things about God's discipline. தேவன் சிட்சிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய சில தன்மைகளை வெளிப்படுத்துகிறது, அது சில சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. So when we say God disciplines us, he tells us few things, he tells few truths that reveal to us. நம்பர் 1, முதலாவது, நீங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்தால், First, if you read 1 Corinthians 14:33, தேவன் கலகத்திற்குரிய தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். we read, For God is not the author of confusion, but of peace. அப்போ முதலாவது தேவன் யார் என்றால் அவர் ஒரு ஒழுங்கின் தேவன். First, God is a God of order. அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்கிறார், ஒழுங்கின் தேவன். Our God is a God of order. இரண்டாவது நான் சொல்லுவேன், அவர் ஒழுங்கின் தேவன் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்கிற தேவன். And second, I could tell you, he is not only God of order, but he does everything in an orderly manner. பிரசங்கி 3:11 வாசிக்கும் போது, Ecclesiastes 3:11 அவர் says, சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். we read, he has made everything beautiful in its time. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். So he is the Lord who does everything in an orderly manner. மூன்றாவது, 1 கொரிந்தியர் 14:40 வாசிக்கும் போது, Third, if you read 1 Corinthians 14:40, சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று வாசிக்கிறோம். let all things be done decently and in order. மூன்றாவது சத்தியம் என்ன? What is the third truth? அவர் எல்லாவற்றிலுமே ஒரு நேர்த்தியை, ஒழுங்கை அவர் எதிர்பார்க்கிறார். He desires order in everything. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான்காவது முக்கியமான சத்தியம், Fourth important truth, நீதிமொழிகள் 3:11 12 வாசிக்கும் போது, Proverbs 3 verses 11 and 12. இந்த சீர்படுத்தலை அல்லது சிட்சையை கர்த்தர் தானே செய்கிறார். So here it says God is personally involved in disciplining us. நம்மை சிட்சிக்கிற வேலையை கர்த்தர் யார்கிட்டயோ கொடுத்துறது இல்ல. The Lord has not vested or deputed this work to someone else. அதை ஒரு தூதன்கிட்ட கொடுக்கல. He did not give that to a messenger. அது யாரோ ஒரு அந்நியன்ட்ட கொடுத்துறல. He did not depute it to some other stranger. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா, I am really very busy. யாரையாவது சிட்சிங்க, So someone else discipline him. அப்படி சொல்லல. He never said so. சொல்லுகிறார், தான் நேசிக்கிற மகனை அவரே சிட்சிக்கிறார். So he says, I discipline the son whom I love. அப்ப கவனிங்க, எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில நேர்த்தியையும் ஒழுங்கையும் தேவன் முக்கியப்படுத்துறாரு பாருங்க. So how much the Lord emphasizes on this order and discipline in our life. அவர் தாம் சிட்சிக்கிறதுனால அவர் நம் அருகிலே இருக்கிறார் என்பதை இதுவளவே வெளிப்படுத்துகிறார். So because of this discipline, he reveals his closeness to us. அவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். He also reveals how much he loves us. இதெல்லாம் ஏன் செய்கிறார்னா, நாம் நன்றாய் இருக்க வேண்டும், நம்ம பலன் பெற்றவர்களாய் நாம் பெருக வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அதை செய்கிறார். He does all these things just for our benefit, that we may be rewarded and get the good outcome out of it. தேவன் பல விதங்கள்ல நம்மளை சிட்சிக்கிறது உண்மை. It is true that the Lord disciplines us in many ways. ஆனால் இந்த சிட்சை நமக்கு எப்படி பலனளிக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். But how does this reward us or help us or benefit us is very important. அநேகர் தேவனுடைய சிட்சையை பெற்றாலும் அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமே இருக்கிறது இல்ல. Though many people receive God's discipline, there is no any change in their life. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரே பாடத்திட்டம் தான், ஒரே ஆசிரியர் தான்,
அவர்கள் 50 பேருக்கும் பாடம் எடுக்கிறாங்க. So if you go to a school, it is the same syllabus, it is same lesson and same teacher who teaches the same lesson to all the 50 students. ஆனா எல்லா பிள்ளைகளும் தேர்றாங்களா? But is all the students is passed? இல்ல. No. சில கல்லூரிகளை பற்றி பள்ளிக்கூடங்களை பற்றி பெரிய பெயர் வெளியில் இருக்கும். ரொம்ப ஒழுக்கமான பள்ளி, ரொம்ப ஒழுக்கமான கல்லூரின்னு சொல்லுவாங்க. So there will be a great name and reputation for certain schools saying that that's the best school, it is a disciplined school. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் சேர்ற எல்லா பிள்ளைங்களுமே ஒழுக்கமானவர்களாக வெளியே வர்றாங்களா? But it's a great question if all the students who join in that school or college come out in a disciplined அங்கே manner. அவர்களுக்கு வேண்டிய ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. So the discipline is actually taught to everyone over there. அங்கே ஒழுக்கங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறது. அங்கே கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது. Discipline is also enforced on every student there. ஆனால் எல்லா பிள்ளைகளுமே அதுக்கு கட்டுப்படுறாங்களா? But not all student is under that. சில பேர் அந்த பேரை வைத்திருப்பாங்க. நான் அந்த பள்ளியில் படித்தேன், அந்த கல்லூரியில் படித்தேன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த கல்லூரியில் படித்த பள்ளியில் படித்த வாசனையே அவங்ககிட்ட இருக்காது. Some people will carry the name of that school and college, but we cannot even have the smell of that school or college in their life. ஏன்? Why? ஏனென்றால் அந்த கட்டுப்பாட்டுக்கு அல்லது அந்த சிக்ஷைக்கு அவங்க தங்களை அர்ப்பணிக்கவே இல்லை. It's because they have not subjected to that discipline. அது தலையின் மேல் போன ஒரு வெள்ளம் மாதிரி போயிருது. It is like a flood over their head. அவர்கள் எந்த விதத்திலையும் தங்களை அர்ப்பணிக்காததுனால எந்த மாற்றமும் அவர்களுக்குள்ள உண்டாகவே இல்லை. Since they have not subjected or committed to that discipline, there is no change or transformation in their life. பொதுவாக சொல்லுகிறாங்க, நம்முடைய நாட்டை விட மேற்கத்திய நாடுகளில் ரோட் டிசிப்ளின், ரோட் ரூல்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதாக சொல்லுகிறாங்க. Generally they say in the western countries the road rules are more stricter than in our country. நானும் பார்த்திருக்கிறேன், ரொம்ப நேர்த்தியாக வண்டி ஓட்டுவாங்க. Even I have seen people drive very perfectly. ஆனால் வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு சட்ட திட்டங்களை என்ஃபோர்ஸ் பண்ணி டிசிப்ளின் பண்ற அந்த ரோட்ல கூட அநேக பெரிய பெரிய விபத்துகள் நடக்கிறது. But more grieving is that though there are more rules that are being enforced there, you can find many accidents that takes place in those roads. ஏன் அங்க இவ்வளவு சட்டங்கள், இவ்வளவு ஒழுங்குமுறைகளுக்கு நடுவில் ஏன் இவ்வளவு ஆபத்துகள் நடக்கிறது என்றால், அதில் இந்த சட்டங்களையும் இந்த பிரமாணங்களையும் அல்லது இந்த சிக்ஷைகளுக்கும் தங்களை ஒப்பு கொடுக்காத கட்டுப்படுத்தாத ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. So why does these accidents occur even in spite of enforcing such hard rules? It's because there is also a crowd and group of people who don't subject or commit themselves to this discipline and rules. நம்ம ஊர்ல மாதிரி நீங்க போய் உடனே போய் ரோடு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட முடியாது. So you cannot get a driving license there immediately like how we get here. நம்ம ஊர்ல டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின வச்சிருக்கவங்கள பாருங்க. You ask people who have driving license in a four wheelerல ஒரு கார்ல உட்கார்ந்திருக்க கூட மாட்டாங்க. So they would have not even seated in a four-wheeler car. அவங்க ஒரு கியரை போட்டு வண்டியை ஓட்டி இருக்க மாட்டாங்க. They would have not shifted one gear and drove the car. ஆனா பாத்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. But they would be having heavy license vehicle. எப்படிப்பா இப்படி வாங்குனே அப்படினு கேட்டா, So how did you get that license? ஒருத்தட்ட காசு கொடுத்தார், வீட்லயே கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. I gave money to a person and he gave me this license at home. இப்படி தான் நம்ம ஊர்ல லைசன்ஸ். That is how the license work here. ஆனா வெளிநாடுகள்ல பார்த்தா அப்படி நீங்க வாங்க முடியாது. But in foreign countries you cannot get a license. அதுக்கு தனியா நீங்க கோச்சிங் ட்ரெய்னிங் போணும். You have to go for a coaching and training there. அது மாத்திரம் இல்ல, நீங்க எக்ஸாம் எழுதணும். You have to write an exam. நீங்க பிராக்டிகலா ஓட்டி காட்டணும். And practically you have to drive the car. பல பேர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி லைசென்ஸே வாங்காம இருக்காங்க. There are many people who fail again and again in exam who have not got their license at all. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க. So they have these points. ஒவ்வொரு தவறு செய்யும்போது இத்தனை பாயிண்ட் மைனஸ் பண்ணுவாங்க. So when you commit a mistake they will subtract such points. உதாரணமா 12 பாயிண்ட் இருக்குன்னா இத்தனை முறை தான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ். அந்த ஒவ்வொருக்கும் பாயிண்ட் குறைஞ்சு 12 காலி ஆயிடுச்சுன்னா நீங்க திருப்பி வண்டி ஓட்ட முடியாது. For example, if you have 12 points and if your points decrease because of your mistakes and if it becomes nil, then you cannot drive car anymore. திருப்பி நீங்க எக்ஸாம் எழுதணும். You have to write your exam again. திருப்பி டெஸ்ட்க்கு போணும். Again you have to go for a test. அப்புறமா தான் திருப்பி புது லைசென்ஸ் கொடுப்பாங்க. Only then they will give a new license. இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுகள் அந்த நாடுகள்ல இருக்கு. So such kind of rules actually prevail in those nations. நம்ம நாட்டுல பாயிண்ட்னா என்னன்னே தெரியாது. But in our country we don't know what are those points. எத்தனை ஆக்சிடென்ட் பண்ணாலும் எத்தனை முறை நீங்க தவறு செய்தாலும் காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். No matter how many times you do an accident or do a mistake, you can pay money and leave. ஆனா வேதனை என்னன்னா, இத்தனை ஒழுங்குமுறைகள், சட்டங்கள், இவ்வளவு கட்டுப்பாடுகள் அந்த நாடுகள்ல இருந்தா கூட அங்கேயும் பெரிய பெரிய தவறுகளை ஓட்டுநர்கள் செய்றாங்க. But the problem is that though there is hard rules over there, people also commit mistakes there. ஏன்? Why? அதற்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கவே இல்லை. It's because they have not committed themselves wholly to that. பாருங்க, சூரிய ஒளி
ஒரே ஒளி தான். So sunlight is the same light for everyone. ஆனா ஒவ்வொரு பொருள்ல அது வித்தியாசமான மாற்றங்களை உண்டாக்குது. But it brings great change in each and everything. இந்த சூரிய ஒளி பனியின் மேல பட்டுச்சுன்னா அது என்ன பண்ணுது, அந்த பனி அப்படியே தண்ணீரா உருக்கிறது. So when this sunlight falls on the ice caps, it actually melts like water. ஆனா அதே வேளையில இதே சூரிய ஒளி களிமண் மேல போய் பட்டுச்சுன்னா அந்த களிமண் என்ன பண்ணுதா, உருக்காது, அதை இறுக்கமா மாத்திரும். But if it's again the same light, if it falls on clay, it will not melt it, it will harden it. பானையை செஞ்சு கொண்டு போய் வெயில்ல வச்சாங்கன்னா நல்ல இறுக்கமாயிடும். So if you make a pot and set in sunlight, it becomes hard. அதே சூரிய ஒளி தான். It is the same sunlight. நிறைய வேளை கர்த்தருடைய சிட்சையை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை உருக்கி அவர்களை கட்டுப்படுத்துது, கீழ்ப்படுத்துது. Sometimes God's discipline also actually melts certain people and submit and make other people commit. அதே வேளையில இதே சிட்சையை பெற சில பேர் இறுக்கம் உள்ளவர்களா மாறிடுறாங்க. On the other side, there are also people who harden their heart because of God's discipline. நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். We have to analyze how we are. இன்றைக்கு தேவனுடைய சிட்சைக்கு நாம் செய்ய வேண்டிய அல்லது எதிர்கொள்ள வேண்டிய 3 விதங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். So today I am going to tell 3 ways to respond to God's discipline. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:11 வாசிங்க. Let us read Proverbs 3:11. அதில் வாசிக்கிறோம், என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. My son, do not despise the chastening of the Lord. முதலாவது தேவனுடைய சிட்சைக்கு நாம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு விதமான பதில் அல்லது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய சிட்சையை நாம அற்பமாக எண்ணக்கூடாது. First way to respond to God's discipline is don't despise God's discipline. இன்னொரு விதமாய் சொன்னால் அதை அசட்டை பண்ணக்கூடாது. In other words, don't despise God's discipline. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆனால் எப்படி வேதம் நம்மகிட்ட எதிர்பார்க்குதுன்னா, அசட்டை பண்ணாமல் அந்த சிட்சைக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறவர்களாக மாறணும். But the Bible is expecting us to submit wholly to that discipline. நீங்கள் எபிரேயர் 12:9 வாசித்தால், If you read Hebrews 12:9, அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று வாசி. It says, furthermore, we have had human fathers who corrected us and we paid them respect. Shall we not much more readily be in subjection to the Father of spirits and live? கர்த்தருடைய சிட்சை என்பது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். God's discipline will be painful. கர்த்தருடைய சிட்சை என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். God's discipline will be difficult for us. ஆனால் அந்த சிட்சையை என்ன செய்யக்கூடாதுன்னா, அசட்டை பண்ணிடக்கூடாது. But we should not despise that discipline. சொல்லுகிறது, சரீரத்தின் தகப்பன்மார்கள் சிட்சிக்கும் போது நம்ம அவங்களுக்கு பயந்து இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்களுக்காக நம்மை சிட்சிக்கிற தேவனுக்கு நாம் எவ்வளவு அடங்கி நடக்கணும்னு வாசிக்கிறோம். So here we read that we respect the human fathers who correct us, then we should also how much we should be subjected to the Father who corrects our soul. யோபு தேவனுடைய சிட்சையை குறித்து பேசும்போது, When Job speaks about God's discipline, யோபு 16:12 வாசிக்கும்போது, Job 16:12 says, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக நிறுத்தினார்னு சொல்றாரு. He says, I was at ease, but he has shattered me. He has also taken me by my neck and shaken me to pieces. He has set me up for his target. எப்படி இருக்கு பாருங்க. How is that? ஆண்டவருடைய சிட்சை இவ்வளவு பயங்கரமா ஒரு லைஃப்ல இருந்திருக்கு. So God's discipline was so terrible in his life. அந்த யோபுவினுடைய மனைவி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த காரியத்தை பார்க்கும்போது தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருந்தாங்க. So when Job's wife saw this, she said, curse God and die. வேண்டாம், இது வேண்டாம், இந்த பாதை வேண்டாம். We don't want this path. ஆனால் யோபுவை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மனிதனா நீங்க பார்க்கலாம். But you can see this Job submitted wholly until the end to the Lord. ஏன்னா அவருக்கு தெரியும், கர்த்தர் என்னை சோதிக்கிறார், இந்த சோதனையின் முடிவில் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று அவர் விளம்பினார். Because you know very well that the Lord is testing me, but at the end of this test I shall come forth as gold. பிரியமானவர்களே, இந்த சிட்சையை குறித்து யோசிக்கும் போது யார் நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்றத பற்றி
நம்ம கவனமா இருக்கணும். So when you think about this discipline, we should be very careful about who is disciplining us. நம்மை சிட்சிக்கிறவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. So the one who disciplines us is not an ordinary நம்மை person. சிட்சிக்கிறவர் பரம தகப்பன். The one who disciplines us is a great heavenly Father. அவர் எப்படிப்பட்டவர்? How is he? முதலாவது நான் சொல்லுவேன், அவர் பெரியவர். First, he is a great Father. இரண்டாவது, அவர் நல்ல தகப்பன். Second, he is a good Father. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14 18 பாருங்க. Deuteronomy chapter 10 verses 14 to 18. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். Indeed, heaven and the highest heavens belong to the Lord your God, also the earth with all that it is in it. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடி சகல ஜனங்களுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். The Lord delighted only in your fathers to love them, and he chose their descendants after them, you above all people, as it is this day. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். Therefore circumcise the foreskin of your heart and be stiff-necked no longer. நம்முடைய தேவன் யார்? Who is our God? பெரியவர். He is a great God. அவர் நம்மை சிட்சிக்கிறார். He is the one who disciplines us. அவருக்கு முன்பாக சிட்சையை நம்ம கையாளக்கூடிய சிறந்த வழி என்னன்னா, அவருக்கு முன்பாக இருதயத்தை கடினப்படுத்தாம பிடரியை நாம கடினப்படுத்தாம அவருக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் சிறந்த வழி தேவனுடைய சிட்சையை கையாளுறது. So the best way to handle God discipline is by submitting ourselves wholly to the Lord and not remaining stiff-necked before God. நான் கடினப்படுத்தாம நான் ஏன் அர்ப்பணிக்கிறேன்? So why do I don't stiff-neck myself but submit wholly? ஏன் செய்கிறேன்னா, அது நன்மையாக எனக்கு முடியும். என்னை சிட்சிக்கிறவர் நல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். It's because it always ends as a benefit to me, and I also believe the one who disciplines is a good father. நீதிமொழிகள் 29:1 சொல்லுகிறது. Proverbs 29:1 says, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான்னு போட்டிருக்கு. He who is often rebuked and hardens his neck will suddenly be destroyed, and that without remedy. எபிரேயர் 3:7 வாசிக்கும்போது, Hebrews chapter 3 from verse 7 onwards. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்னு போட்டிருக்கு. It says, therefore, as the Holy Spirit says, today if you hear his voice, do not harden your hearts as in the rebellion in the days of trial in the wilderness. நான் சொல்லுவேன், தேவனுடைய சிட்சையை நாம் உண்மையாகவே பலன் பெறுகிற ஒரு சிட்சையாக மாற்ற வேண்டுமானா முதலாவது சிட்சையை நம்ம அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணவே கூடாது. So first of all, if you want to make the God's discipline a benefited one to us, first you should not despise God's discipline. சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, சிட்சையை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. So certain children will look at this discipline as what do you say and what should I do that. நான் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன். So I will not be subjected to anything. எப்பவுமே எதிர்த்து தான் நிப்பேன். I will always oppose and resist. என் இருதயத்தை நான் கடினப்படுத்திட்டேன். I have hardened my heart. பாருங்க, ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் ஒன்று சொல்லுது, you can take a horse to the water but you cannot make it drink. ஒரு குதிரையை தண்ணிட்ட கொண்டு போயிடலாமா, ஆனால் அது என்ன செய்ய முடியாதுன்னா குடிக்க வைக்க முடியாதான். அதுடைய இருதயம் கடினப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க அதை வளைக்கவே முடியாது. If its heart is hardened, then you cannot bend it anymore. ஞானி சொல்றாரு, கர்த்தர் உன்னை ரொம்ப அன்போடு சிட்சிக்கிறார்ப்பா, ஆனால் அந்த சிட்சையை பார்த்து நீ அசட்டையா எண்ணிராத. But here the wise man says, the Lord is disciplining you, but do not despise that God's discipline. இது ஒரு அற்பமான காரியம் நினைக்காத. Don't consider it to be a despising thing. உன்னை சிட்சிக்கிறவர் யார் தெரியுமா? You know who is the one who is disciplining you? வானத்தையும் பூமியும் படைத்தவர். He is the maker and creator of heaven and earth. சிட்சிக்கிறவர் யார் தெரியுமா? Who is the one who is disciplining you? உண்மையாக உன்னை நேசித்து சிட்சிக்கிறவர். He is the one who loves you truly and disciplines you. அந்த சிட்சையை நீ அற்பமாக விலையில்லாத ஒன்றாய் நீ எடுத்துறாத. Do not despise or consider it to be invaluable. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவனுடைய சிட்சையை நாம் முதலாவது எப்படி கையாளணும்னா அற்பமாக எண்ணக்கூடாது. First way to respond to God's discipline is don't despise God's discipline. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான். Some years ago a young boy came to see me. அவனுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருந்தார். He had a very good father. ரொம்ப ஒரு ஆவிக்குரிய மனிதன். He was a spiritual man. தேவனை ரொம்ப நேசித்தவர். He loved Lord so much. அவர் தன்னுடைய குடும்பத்தையும் ரொம்ப
ரொம்ப நேசித்தார். He also loved his family very much. தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப சீராக, ரொம்ப சட்டத்தின்படி, ஒழுங்கின்படி, நேர்த்தியா நடத்தணும்னு ஆசைப்பட்டு அவர்களுக்கு எத்தனையோ ஆலோசனைகளை தந்தார். He wanted to bring up his children in a disciplined manner, his family in a very good manner and perfect way. Therefore, he also gave many counsels and rules for the அந்த family. பிள்ளைகள் எல்லாரும் அந்த தகப்பனுடைய சட்டத்திற்கு, ஒழுங்குக்கு, அவருடைய சிட்சைக்கு கட்டுப்பட்டு அந்த பிள்ளைகள் ரொம்ப கீழ்ப்படிதலோடு வளர்ந்து வந்தார். And all his children came up, they grew up and submitted wholly to his rules and obedient to his father. அவர்கள் நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்தார். And they grew up as very good children. ஆனால் அந்த வீட்டில் ஒரே ஒரு பையன், அவன் அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படியவே மாட்டான். But there was one boy in that home who never obeys the words of his father. அவருடைய தகப்பனார் என்னிடத்துல பலமுறை வந்து அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். His father came to me and complained about him many times. நானும் அவனிடத்துல சொல்லியிருக்கிறேன், அப்பா அவங்க சொல்றதை கேளுப்பான்னு சொல்லியிருக்கேன். Even I have advised him, just listen to your father's words. கேட்கவே மாட்டான். But he will not obey at all. அவன் எப்பொழுதும் அவர் அப்பா என்ன சொல்றாரோ அதுக்கு எதிரடையாவே செய்வான். So he always does just the opposite to what his father says. அவரை மதிக்கவே மாட்டான். He will never respect him. வீட்டார் எல்லாரும் அவரை கனப்படுத்தும் போது இவன் மாத்திரம் எதிர்த்து பேசும். When all the members of his family honor him, he will always oppose him. தன்னுடைய தகப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவன் நினைத்துக் கொள்வான். He thinks that the father doesn't know anything. ஒரு நாள் அவர் தகப்பனார் திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல மரித்து போனார். So one day his father suddenly died because of a cardiac arrest. இந்த குடும்பம் ரொம்ப சிரமத்திற்குள்ளே சென்றது. So this family went into a great trouble. ஆனால் கர்த்தர் கிருபையாக குடும்பத்தை கட்டி எழுப்பினார். But graciously the Lord again built that house. பல மாதங்கள் கழித்து அந்த பையன் என்ன சந்திக்க வந்தான். After many months that boy came to meet me. அவன் பேசி கொண்டிருக்கும் முகமெல்லாம் கண்ணீரா இருந்தது. So as he was speaking, he was shedding tears. அவன் சொன்னா, டுடே ஐ ரியலைஸ், எங்க அப்பா வந்து ஏன் என்னை இவ்வளோ ஸ்ட்ரிக்டா நடத்தினான்னு இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன். So only today I realized why my father treated me so strictly. நான் அதை யோசிக்க நான் எவ்வளவு அவரை வேதனைப்படுத்திட்டேன்னு இன்னைக்கு தான் நான் உணர்றேன். So as I think about it, I realize how much I caused pain to him. எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாரு. So how good was my father whom the Lord gave me. நான் எவ்வளவு அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி பரிகாசம் பண்ணிட்டேன். How much I despised his words and mocked at him. ஒருவேளை என்னுடைய கீழ்ப்படியாமையின் வேதனையினாலே அவர் மரிச்சிட்டாரான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டான். I'm not sure whether because of the pain that I caused because of this obedience he died. நான் சொல்லுவேன், ஒரு நல்ல தகப்பனாக நம்முடைய தேவன் நம்மை சிட்சிக்கிறத ஒரு நாள் நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. So I tell you, as a good father, when a God disciplines us, we should not despise him. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராய் வரும்போது, அவர் நம்மை சிட்சிக்கும் போது, அன்பினால் வருகிற கடினமான வார்த்தைகளை கூட நாம் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So the Lord also decides when the words of God comes to us with loving words, to discipline us in a hard manner, we should accept that, and that is what God ஒன்றை நாம் desires. விளங்கிக் கொள்ளணும். We have to understand. நன்மை என்றால் என்ன என்று முழுவதுமாய் அறிந்தவர் நம்முடைய தகப்பன் தான். Our father is the only father or God who knows what is good to us. நாம சில வேளையில தீமையை கூட நன்மைன்னு நினைச்சுக்கிடுவோம். Sometimes we consider evil to be good to us. ஆனால் நம்முடைய தேவனோ நன்மை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். But our God knows what is good to us. இரண்டாவது, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்காகவே செய்கிறார். Second, he does everything for a good who love him. அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். So he is a God who never looks at evil. நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கும்போது அவருடைய சிட்சையிலையும் நிச்சயமா எனக்கு தீமை இல்லை, எனக்கு நன்மைதான் இருக்கிறது என்று நான் விசுவாசித்து அந்த சிட்சையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். So when we have such a God, then I believe that even the discipline of God is always for my good, and I accept that discipline. முதலாவது என்ன செய்யக்கூடாது? First, what we are not supposed to do. தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. First, don't despise God's discipline. இரண்டாவது அதே வசனத்தை வாசித்தீங்கன்னா நீதிமொழிகள் 3:11 பாருங்க. Read the same verse, Proverbs 3:11. இரண்டாவது பகுதி நான் தமிழிலே அந்த அர்த்தத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். I want to emphasize the meaning in Tamil. அதில் வாசிக்கிறோம், அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. Nor detest his correction. ஆங்கிலத்தில் வந்து வேறு விதமா இருக்கு, நான் திருப்பி அதை விளக்குறேன். So it is somewhat different in English. I will explain you later. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது அவருடைய சிட்சையினாலே சோர்ந்து போகக்கூடாது. So second, don't be discouraged by God's அப்ப discipline. கர்த்தருடைய சிட்சை நம்மளை சோர்வுறவாக்குமா? So will God's discipline discourage us? நிச்சயமா சோர்வுக்குள்ள கொண்டு வரும். Yes, it will surely discourage us. பொதுவாகவே பாருங்க, நாம செய்யறத நல்லதுன்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு நம்மளுக்கு உற்சாகம் வந்துடும். So generally when someone encourages or say it is good whatever we done, we will be encouraged because of that. ஆனா நம்ம செய்யறத தப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா யாருக்கானாலும் சரி அது ஒரு சோர்வை கொண்டு வரும். But if someone says what we do is wrong, then it will surely discourage us. இது சரியில்லை, நீ மாற்றி செய்யின்னு சொன்னா நமக்கு ஹியூமன் ஈகோ இருக்கு பாருங்க, நம்முடைய அந்த கர்வம் இருக்கு பாருங்க, அந்த பெருமை, அது வந்து நம்மளை சும்மா விடாது.
நாம வந்து சோர்ந்து போயிடுவோம். So when someone says this is not right, just change it, then that human ego that we have, that will surely make us to be discouraged. சில பேர் பாத்தீங்களா, அவங்க செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலையை இப்படி செய்யாதீங்க, இப்படி மாத்தி செய்யுங்கன்னா, நீயே செய் போ, எனக்கு வேணாம். So we have some people, when you say don't do this way, just change it this way, they will say no, I won't do this, you yourself can do it. அவங்களால கொஞ்சம் கூட மாற்றி செய்யவே முடியாது. They cannot change even a bit. மை வே ஆர் த ஹைவே அப்படின்வா. மை வே இஸ் த ஹைவே. நான் எந்த வழியில போறேனோ அதான் சரியான. So they say my way is the highway. அத தப்புன்னு சொல்லிரவே கூடாது. We should not say that is wrong. மாற்றி கொள்ள சொல்லிர கூடாது. We should not say just change it. சோர்ந்து போய்டுவாங்க. They will be discouraged. அவங்க நினைப்பாங்க நான் என்ன செஞ்சாலும் இப்படி தான் பண்றீங்க. They will think whatever I do you say the same always. always. எதையுமே நீ மாற்றிக்கொள் திருத்திக்கொள் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. So therefore there is no chance to chance of changing or changing to them. கர்த்தரும் பாருங்க நிறைய வேளையில நம்ம போகிற பாதையில இப்படி இருக்காதப்பா, இப்படி செய்யாதப்பா, இதுதான் வழி அப்படின்னு நம்மகிட்ட பேசிட்டே இருக்கும்போது சில தடவை என்ன ஆகிடும்னா, நம்முடைய கர்வம் இருக்கு பாருங்க, நம்ம பாதையை கர்த்தர் அங்கீகரிக்கலன்னு உடனே நிறைய வேளை என்ன வந்துடும்னா சோர்வு வந்துடும். So even in our life when the Lord says don't take this path, don't choose this path, don't go this path, just change it, then we have the human ego because of which we will be discouraged. நிறைய வேளையில இதே தானா, எப்போ பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்லுவாங்களா. So it is always the same thing, don't do this, don't do that. என்ன இது எப்போ பார்த்தாலும் கடிந்து கொள்றாரு. What is this? Always he is rebuking me. எப்போ பார்த்தாலும் அவர் சிரிச்சுக்கிறாரு. Always he is disciplining me. நமக்கு என்ன ஆயிடும், சோறு வந்துடும். We will be totally discouraged. செய்தி என்ன கண்டேன் போங்க. See what did I get by doing this? இது எவ்வளவு நாள் தான் இப்படி செய்யறது. So how many days can I do the way? எவ்வளவு நாள் தான் கட்டுப்பட்டே இருக்கு. How many days I can be subject? எனக்குன்னு ஒரு சுதந்திரம் எல்லாம் கிடையாதா. So don't I have my own freedom? எல்லாத்துலயும் இப்படி சிரிச்சிட்டா எப்படி. So how is this possible if he disciplines in everything? பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் வாழ முடியுமா. So can we live only if we are perfect? மற்றவங்களா எப்படி வாழ்றாங்க. So how other people are living? ஏன் கர்த்தர் என்னையே சும்மா குட்டிக்கிட்டே இருக்காரு. Why the Lord is often buffeting me? நிறைய வேளை நமக்கு என்ன வந்துரும்னா சோர்வு வந்துரும். Many times we ourselves will be discouraged. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ சோர்ந்து போகாமல் அதுல தொடர்ந்து சகித்து முன்னேறுப்பா. But the Bible says don't be discouraged but endure in it continually. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. So our Lord Jesus Christ is a great example to us. நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Hebrews chapter 12 first 3 verses, வேதம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith. நாம எப்படி ஓடணும்னு மாத்திரம் அந்த வசனம் சொல்லல. So the verse not only says how we are supposed to run. அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா தமிழ்ல இரண்டாவது வசனம், the second verse in Tamil, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. மூன்றாம் வசனம் பாருங்க. Verse 3 says, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். For consider him who endured such hostility from sinners against himself, lest you become weary and discouraged in your souls. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யலன்னா சோர்ந்து போகவே இல்லை. Our God did not discourage. சோர்ந்து போகவே He was not discouraged. அவர் தேவனுடைய சிட்சையினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். He learned obedience because of the discipline of God. தேவன் அவரை கட்டுப்படுத்தி ஒப்பு கொடுத்த பாதை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். So because in the path which the Father committed him or subjected him, he also learned obedience there. ஆனா அந்த பாதையில அவர் சோர்ந்து போகவே இல்லை. He was not discouraged in that path. எவ்வளவோ தீமை சகிக்க வேண்டியிருந்தது. He had to endure so much of shame. எவ்வளவோ பாடுகளை அவர் சகிக்க வேண்டியதா இருந்தது. He has to endure so much of suffering. எத்தனையோ அவமானத்தை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. He has to encounter great many shames. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் கொஞ்சம் கூட சோர்ந்து போகவே இல்லை. But the Bible says he was not discouraged at all. அதை கடைசி வரைக்கும் சகித்தார். He endured until the end. தேவன் தனக்காய் வைத்திருந்த பாதைக்கு
கடைசி வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். He committed wholly to the path which the Father has set for him. அதனாலதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல தேவனுடைய கீழ்ப்படிதல், இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் கொடுத்து வாசிக்கும் போது அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை ஒப்பு கொடுத்தார்னு வாசிக்கும். So that is what when you read in Philippians about the obedience of God, it says he humbled himself and became obedient unto death, even the death of cross. சிலுவையின் மரணம் பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். He was obedient until even the death of cross. எத்தனையோ சோர்வு நடுவுல வந்தது. He had to encounter so much of discouragement in the beginning. அந்த கடினமான பாதையில தனக்கு துணை செய்யறதுக்கு கூட வர்றதுக்கு யாருமே வரல. There was no one to accompany him and support him in that way, in the path of suffering. ஒரு சீஷன் கூட அவரோட ஒரு மணி நேரம் கூட விழிச்சிருக்கல. Not even a single disciple was ready to watch with him for 1 hour. பிதாவானவர் அவரை நொறுக்க சித்தமான போது அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லாவிட்டாலும் தனியாக நின்று கடைசி வரைக்கும் சகித்து சோர்ந்து போகாமல் தேவனுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தார். When the Father purposed to break and oppress him, he submitted himself until the end and endured until the end. விளைவை பார்த்தால் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து எல்லா முழங்கால்களையும் தேவன் முடங்கும்படி செய்தார். So the outcome was that the Lord gave him a name which is above every name, and that at the name every knee shall bow. இன்றைய காலையில கர்த்தருடைய சிட்சையினால யாராவது ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? So is there someone who is discouraged because of God's discipline today? இந்த காலை உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், This morning I tell to you, கர்த்தருடைய பூரண கிரியை உங்களில் நிறைவேறி முடியும் மட்டும் சோர்ந்து போகாதீங்க. don't be discouraged until the perfect work of God is done in your life. கர்த்தர் எதையுமே தீமைக்காக ஆரம்பிக்க மாட்டார். The Lord doesn't commence or beginning anything for our evil. நம்மை அழிக்கும்படி தேவன் ஒரு சிட்சையும் கொண்டு வர மாட்டார். The Lord will not send any kind of discipline just to destroy us. அந்த சிட்சையின் முடிவிலே நீங்கள் உண்மையாக கர்த்தரை துதிப்பீர்கள், தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பீங்க. At the end of the discipline you will surely worship, praise God, and you will be grateful to God. இவ்வளவு தூரம் சகிச்சுட்டு வந்துட்டீங்க. You have endured so far. நான் சொல்லுவேன், முடிவு வரைக்கும் நிலைச்சிருங்க. I tell you, remain until the end. அவருடைய சிட்சையை கண்டு சோர்ந்து போகாதீங்க. Don't be discouraged by God's discipline. அவர் நம்மை ஒடுக்குகிறார், நொறுக்குகிறார் என்றால் அதில் தேவன் ஒரு புதிய காரியத்தை உருவாக்குவதற்கு ஒரு திட்டம் இல்லாம நம்மளை ஒடுக்க மாட்டார். So if the Lord is oppressing and crushing us, the Lord will not do that without any new plan in that. நம்மிடத்தில் ஒரு நிறைவான பலனை அவர் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting a perfect reward in our life. நிச்சயமாகவே இது நீதியின் பலன், பரிசுத்தத்திற்கான பலனை நமக்கு கொண்டு வரும் என்று அறிந்துதான் நம்மை தேவன் சிட்சிக்கிறார். And the Lord is disciplining us knowing that it will bring you a yield of righteousness and a reward of righteousness in our life. சோர்ந்து போகாமல் முன்னேறுங்க. So don't be discouraged but go further. கடைசியாக கர்த்தருடைய சிட்சையை குறித்து நாம் வாசிக்கும் போது எப்படி இதை கையாள வேண்டும் என்றால், So the third way to respond to God's discipline, அதே வசனத்தை ஆங்கிலத்தில் முக்கியப்படுத்துறேன். நீதிமொழிகள் 3:11. So Proverbs 3:11 I want to emphasize in English. தமிழிலே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று எழுதியிருக்கிறது. So in Tamil it says, do not be discouraged when the Lord corrects you. ஆனால் ஆங்கிலத்தில் do not detest his correction போட்டிருக்கு. அதாவது ஆண்டவருடைய சிட்சையை வெறுத்து விடாதே. So in English it says, nor detest his correction. வெறுத்து விடாதே. Don't detest his correction. ஏன் வெறுத்துறக்கூடாது? Why we should not detest? இது முடிவில் உனக்கு நீதியின் கனியை கொடுத்தாலும் இன்றைக்கு எப்படி இருக்கும்னா அது வேதனையாக தான் இருக்கும். Though it gives you a peace, yields a peaceable fruit of righteousness at the end, it is always a painful at the current state. இன்றைக்கு அது வேதனையா இருக்கும். So presently today it might be painful. அதனால் பின்னால பெரிய பலன் உண்டாகும். But later you will get a great reward. நீதிமொழிகள் 12:11 பாருங்க. Proverbs எபிரேயர் 12:11. Hebrews 12:11 எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். Now no chastening seems to be joyful for the present but painful. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். Nevertheless afterward it yields a peaceable fruit of righteousness to those who have been trained by it. அப்போ என்ன செஞ்சிராத அப்படின்னா இதை வெறுத்துறாதப்பா. Therefore you don't detest it. அதில் ரொம்ப அழகான வார்த்தை அதில் இருக்கு. தமிழில் அதில் பழகினவர்களுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. So in Tamil it says who have been acquainted or trained by it. ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. நீங்கள் Hebrews 12:11 எபிரேயர் 12:11 வாசிக்கும் போது those who have been trained by it ன்னு போட்டிருக்கு. அதில் பயிற்சி பெற்றவர்களுக்கு
அது என்ன கொடுக்கும்னா சமாதான பலனை கொடுக்கும். But in English it says, who have been trained by it, to those who have been trained by it, it gives a peaceable fruit of. அந்த டிசிப்ளின் ஆண்டவர்ட்ட வாங்குறதுக்கே ஒரு தனி ட்ரைனிங் இருக்கு போல இருக்கு. So it means that we have a separate exclusive training to get God's நம்ம discipline. மைண்ட நாமளே ட்ரெயின் பண்ணிக்கணும். We have to train our mind by ourselves. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம ட்ரெயின் ஆயிடணும். We have to get trained to know how our அவர் God இப்படி is. தான் சிட்சிப்பாரு, He will only discipline this இப்படி way. தான் கடிந்து கொள்வாரு. He will rebuke only in this way. ஒரு சில பேர் வந்து சில பெற்றோர் வந்து கடினமாக சிட்சிக்கும் போது அவங்க நண்பர்கள் பக்கத்தில் இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க, எப்படி தான் நீ இவற்றை சகிச்சிட்டு இருக்க, இப்படி தான் பேசுவார் அவங்க அப்பா. So if certain parents, when they discipline their children, their friends who are beside them, they will say, how are you able to endure this? This is how your father speaks. இந்த மாதிரி பேசுறாரு, Why is he speaking in this way? அம்மா இந்த மாதிரி திட்டுறாங்க, Why is she scolding like this? இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே. Why is she so strict? சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இப்படி தான் அவங்க. So certain children will say, they are of such sort. இத்தனை வருஷமா இருந்து நான் பழகிட்டேன். So I'm just trained to this, used to அவங்க it. ஸ்டைலே இப்படி தான். Their style is the same. நிறைய வேளை நம்முடைய தேவனுடைய ஸ்டைல் நம்ம பழகிக்கணும். So we should also be trained to God's style. ட்ரைனிங் ஆயிடணும். So we should be trained to it. சகிச்சுக்கொள்ள பழகிடணும். So we should be trained to endure. கர்த்தர் இப்படி தான் கடிந்து கொள்வா. So this is how the Lord disciplines us. கர்த்தர் இப்படி தான் கண்டிப்பா. This is how the Lord will detest us. கர்த்தர் இப்படி தான் வந்து ஆண்டவர் புத்தி சொல்லுவா. This is how the Lord will counsel us. கர்த்தர் இப்படி தான் தண்டிப்பா. So this is how the Lord will punish இதுல us. நம்ம ட்ரெயின் ஆயிடணும். So we should get the training. நாம பழகி விடுவோமானால், So once we are trained in that, நான் சொல்வேன், நம்ம வெறுக்கவே மாட்டோம். we will never detest God. நமக்கு தெரியும் இதுதான் கர்த்தருடைய வழி. So we know this is the way of God. இதுதான் கர்த்தருடைய விதம். This is the way, the style of God. முடிவில் எப்படி இருக்கும்னா, இது மிகுந்த பலனை கொண்டு வரும். But at the end, that will give a great fruit. சங்கீதம் 141:5 பாருங்களேன். Psalm 141 verse 5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. Let the righteous strike me, it shall be a kindness, and let him rebuke me, it shall be as excellent oil, let my head not refuse it. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. என்ன அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. இந்த குட்டுதலை வந்து பழகி 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 இப்போது வலியா இல்லையா, எண்ணெயா மாறிடுச்சான். So as he got used to that striking or buffeting, it is not painful now, it has become an oil to him. நான் சொல்லுவேன், தேவனுடைய சிட்சையை நீங்க வெறுக்காதீங்க. I tell you, don't detest God's discipline, அந்த சிட்சையில பழகிருங்க. but get used or be trained in that. அதுல பயிற்சி பெற்றுங்க. Be trained in that. அந்த சிட்சையை நீங்க வெறுத்து வேண்டான்னு சொல்லிடாதீங்க. Don't refuse by saying or detesting God's நான் discipline. சொல்லுவேன், முதல் முறை கர்த்தர் நம்ம சிட்சிக்கும் போது நம்ம கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். First time when the Lord disciplines us, it will be painful to us. ஆனா அதோட பலன் மேல் நீங்கள் நோக்கமா கண்ணை வச்சிட்டீங்கன்னு சொன்னா இது பழக்கமாயிடும். But if you are focused on the reward of it, then that becomes a training to you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதனால் வரும் பலன் என்ன நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. So if you look at the reward that you get because of this, then this will not be a pain to you. நீங்க பாருங்க, இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து they go through strict training. அவங்க ரொம்ப டிசிப்ளின் பண்ணி அவங்களை கொண்டு போவாங்க. So these athletes, they go through strict training. நிறைய பேர் பாதியிலே ஓடியே போயிடுவாங்க. Some people will live half the way. வேண்டாம், இதுவே வேண்டாம் அப்படி. I don't want this training. ஆனா சில பேர் சகிச்சுட்டு கொஞ்சம் அந்த போராட்டத்துல கொஞ்சம் நின்று பிடிப்பாங்க. So some people endure and struggle and they remain in that struggle. ஆனா எப்போ அந்த சிட்சைக்கு அவங்க தங்களை பழக்கப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னா, But when will they get used to that training and accept it? அவங்க ஒரு விளையாட்டுக்கு போயிட்டு முதல் வெற்றி எடுக்கிறாங்க பாருங்க. When they get the first success in a race, அதுக்கப்புறமா இந்த வேதனை ஒரு வேதனையாவே தெரியாது. so after that they will not consider this pain to be a pain at all. அந்த வெற்றியை அவங்க ரசிச்சுட்டாங்க அப்படின்னா, அடடா இவ்வளோ கஷ்டமும் இந்த நன்மை வர்றதுக்கு தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா என்ன ட்ரைனிங் என்ன டிசிப்ளின் கொடுத்தாலும் வரவேற்று விடுவாங்க. If they have tasted that success and if they know this training, this pain is only for this reward, then they will accept whatever training or pain they get. அந்த பரிசை பார்த்த உடனே, அந்த புகழ்ச்சியை பெற்ற உடனே, அந்த நன்மையை ருசிச்ச உடனே அவங்களுக்கு தெரியும் இந்த வேதனைலாம் பெரிய வேதனையே கிடையாதுன்னு அனுபவிப்பாங்க. So once they receive that prize, once they taste that appreciation, once they get all the fame, then they will know that this pain is not at all a pain. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில வெளியில் டிசிப்ளின் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுத்து பாருங்க, அதோட கனிகளை நீங்கள் புசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன் இந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு பழகிரும். I tell you, this discipline might be hard at the beginning, but once you start tasting and eating the fruit of whatever, then that becomes a training and you get used to it. நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க. You will not be discouraged at all. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக Many years ago, நான் வந்து
கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வமா இருந்தேன் I was much interested in cricket சிறு வயதுல நான் சொல்றது. when I was a child. அப்போ ஒரு நாள் எங்க ஸ்கூல்ல வந்து இந்த கிரிக்கெட்டுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. So once they were giving training in a school for cricket. சாயங்காலம் ஸ்கூல் முடிச்ச உடனே கிரிக்கெட்டுக்கு விளையாடணும். So after school hours we have to play cricket. அப்போ நான் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். So I was batting then. ஒரு முறை நான் பேட் பண்ணும்போது ஒரு விதமா தப்பா பேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். So once as I was batting, I batted in a wrong way. அப்போ அவர் வந்து சொன்னாரு இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. The trainer taught me you should not do this way, you should have to do that way. ஆனா நான் திரும்ப அதே தப்பு பண்ணேன் போல இருக்கு. But I think I repeated the same mistake. எனக்கே புரியல. I did not understand. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா என்னை திருப்பி வர சொல்லிட்டு அங்கே எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நிக்க சொல்லி பின்னாடி ஒரு அடி அடிச்சாரு என்ன பேட்டை வச்சு. So he called me in front of everyone, he bet me at my back with a bat. அன்னைக்கு தான் நான் கடைசியா கிரிக்கெட் பேட்டை தொட்டது. So that is the last day when I touched my cricket bat. அவ்வளவுதான், க்ளவுஸை கட்டி போட்டு எல்லாம் கட்டி போட்டு போயா நீயும் உண்டு கிரிக்கெட் உண்டு போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். That's all, I threw all the gloves and everything and I came. I don't want all this cricket and I came back. எனக்கு அந்த ட்ரைனிங் வந்து எனக்கு பிடிக்கல. I did not like the training. எனக்கு தோள்ல தட்டி கொடுக்கறது எனக்கு இஷ்டமா இருந்துச்சு. I like only people patting on my back. இன்னைக்கு வரைக்கும் இந்த கிரிக்கெட் மேட்சே நான் பார்க்க மாட்டேன். So until today I don't watch cricket at all. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. I don't like it. அன்னைக்கு வாங்கின ஒரு அடி தான். Just one beating which I received that day. ஏன்னா எனக்கு கிரிக்கெட் அப்படின்னா எனக்கு கைத்தட்டலும் எனக்கு பாராட்டு தான் பிடிச்சிருந்ததே தவிர அந்த ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் எனக்கு பிடிக்கல. It's because when they say cricket I just like the applause and appreciation but not the strict training. நான் அதே வேளையில என்னோட நிறைய பேர் அதிலே அந்த ட்ரைனிங்ல தான் போனாங்க. So at the same time there are many other students and friends who were in that same training. அவங்க சிறந்த வீரர்களா மாறிட்டாங்க. They became the best cricketers. அவங்க நல்ல தேர்ச்சி பெற்றாங்க. They got trained in that very well. தேவன் நம்ம சிட்சிக்கும் போது சிலது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். When the Lord disciplines us it might be hard and painful to us. ஆனா நான் என்ன பார்க்கலனா இனி வரும் பலனை நான் பார்க்கல. But I did not look at the reward that is yet to come. அதனால எல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன். Therefore I refused and said no. உங்களுடைய வாழ்க்கையில இனி வரும் பலன் மேல நீங்க கண்ணை வச்சிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்லுவேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையை பற்றி நீங்க வந்து வெறுக்கவே மாட்டீங்க, அதை எதிர்க்கவே மாட்டீங்க. So in your life if you set your eyes upon the reward that is yet to come, then you will never detest this God's discipline on this path. இந்த வேதனை ஒரு வேதனையாவே தெரியாது. This pain will not appear to be a pain at all. இந்த பாடு உங்களுக்கு ஒரு பாடாவே தெரியாது. This suffering will not seem to be a suffering to you. ஆண்டவரே உம்முடைய சிட்சைக்கு என்னை அர்ப்பணிக்க கிருபை தார். Lord, give me grace to commit myself to your discipline. இன்றைக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரி. Today our Lord Jesus Christ is an example to us. நீங்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 பாருங்க. If you read Hebrews chapter 5 8 to 10, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். Though he was a son, yet he learned obedience by the things which he suffered, and having been perfected, he became the author of eternal salvation to all who obey him, called by God as high priest according to the order of Melchizedek. ஒன்றை விளங்கி கொள்ளணும் நீங்க. You have to understand one thing. நம்மளை மட்டும் தான் ஆண்டவர் பாடுபடுத்துறாருன்னு நினைக்காதீங்க. It's not that only the Lord is disciplining only us. இந்த பாடுபட்டது முதலாவது யாருன்னா தம்முடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த பாடு வழியா தான் கர்த்தர் நடத்தினார். First the Lord led his own beloved son through this suffering. ஏதோ நம்மள ஒரு அடிமை மாதிரி நடத்துறாரு நினைக்காதீங்க. Don't think the Lord is actually treating you like a slave. இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆண்டவர் தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்காம விடல. It's not that the Lord has not given this treatment to his son. இயேசுவை குறித்து வாசிக்கிறோம், அவர் பட்ட பாடுகளினாலே, அவர் குமாரனாகவே இருந்தாலும் அவர் பட்ட பாடுகளினாலே தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். So we read about Jesus, though he was a son, yet he learned obedience by the things which he suffered. அதோட விளைவு என்ன? What is the end of it? அவர் பூரணரானார். He became perfect. அவர் பூரணரானார். He became perfect. அவர் பூரணரான பின்பு அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவர் காரணமானார். So after he became perfect, he became the author or the reason of eternal salvation to all who obey him. நான் சொல்லுவேன், இயேசுவுக்கு அந்த பாடுகள் இருக்குமானால், இயேசு அதை சகித்திருப்பாரானா நமக்கும் இருக்கு, நாமும் சகிக்கணும். So I tell you, if Jesus had the suffering and Jesus would have endured that suffering, then we will also have the suffering. இன்றைக்கு ஆண்டவரே நீர் என்னை சிட்சிக்கும் போது அதை நான்
அந்த சிற்சையின் பலனை நான் இழந்து போகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். Today we have to pray, Lord, when you discipline me, Lord, I should keep myself that I may not lose that reward of discipline. இன்றைக்கு ஆண்டவர் நம்மள ஒரு ஸ்கூலுக்குள்ள கொண்டு வர்றாரு. Today the Lord is bringing us into a school. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ட்ரைனிங் சென்டருக்குள்ள கொண்டு வர்றாரு. The Lord is bringing us into a training center today. ஒவ்வொருத்தரும் தீர்மானிக்கணும். Everyone should take a இந்த decision. ட்ரைனிங்கை விட்டு நான் வெளியே வரும்போது When I come out of this training, நான் பட்டம் வாங்காம வெளியே வர போறதில்ல. I should not come out without getting the degree. நான் பலன் வாங்காம வெளியே வர போறதில்ல. I will not come out without receiving the reward. நான் பரிசு வாங்காம வெளியே வர மாட்டேன். I will not come out without receiving the prize. பாதியில ஓடி வர மாட்டேன். I will not come out half the way. கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து பலனை நான் ருசிக்க போறேன். I will remain until the end and I will taste the reward. அதற்கு நான் என்ன செய்யக்கூடாது? What should I not do for that? முதலாவது First, தேவனுடைய சிற்சையை அற்பமா நினைக்க கூடாது. don't despise God's discipline. கர்த்தர் நமக்காக மிகப்பெரிய ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். The Lord has set a great glory for us. ஆகவே நான் தேவனுடைய சிற்சையை அற்பமா எண்ண மாட்டேன். Therefore I will not despise God's discipline. இரண்டாவது, Second, கர்த்தருடைய சிற்சையில நான் சோர்ந்து போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். we should take a decision that I will not be discouraged by God's discipline. என்ன வந்தாலும் சரி, No matter whatever நான் comes. சோர்ந்து போகும்போதெல்லாம் இயேசுவை நோக்கி பார்ப்பேன். Whenever I am discouraged, I will look unto Jesus. என்னுடைய இயேசு சகித்தார். My Jesus endured. என்னுடைய இயேசு பலன் பெற்றார். My Jesus received the reward. அவர் என்னோடு கூட எனக்கு முன்னால போறாரு. And he is coming along with me and before me. அதனால அவரை பார்த்துட்டே நான் போயிடுவேன். Therefore I will look at him and walk the way. மூன்றாவது, Third, தேவனுடைய சிற்சையை நான் வெறுக்க மாட்டேன். I will not detest God's discipline. வேண்டான்னு சொல்ல மாட்டேன். I will not refuse and say அதை no, நான் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வேன். but I will accept it wholeheartedly. அதனால தேவனுடைய பலனை நான் பெறுவேன். And because of which I will receive the reward of God. தீர்மானத்தின் காலில் எடுங்க. Take this decision this morning. அற்பமாய் எண்ண மாட்டேன். I will not despise. சோர்ந்து போக மாட்டேன். I will not be discouraged. வெறுக்க மாட்டேன். I will not detest. இப்படி நாம் இருப்போமானால் If we be so, இந்த சிற்சை நமக்குள்ளே மிகுந்த பலனை கொண்டு வரும். that discipline will bring a great reward in our life. கர்த்தர் தம்முடைய சிற்சையினால் நம்மை உருவாக்குவாராக, நம்மை உயர்த்துவாராக, நம்மை உன்னதங்களில் உட்கார வைப்பாராக. May the Lord shape us, form us and exalt us and set us on high places by his discipline. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உருக்கும், என்னை நொறுக்கும், என்னை உருவாக்கும் ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, உம்முடைய பூரண கிரியை எனக்குள்ளே நிறைவேற்றும். Spirit of the living God, do your entire and perfect working in me, Lord. Break me, melt me, mold me and shape me, Lord. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரோ, ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரோ, நோருக்கோ ஓருக்கோ ஓருவாக்கி நீரப்போ, ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரோ, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our Holy Father, we thank you with a grateful heart. நீர் ஒழுங்கின் தேவன். Lord, you are God of order, Lord. எங்களை சீர்படுத்துகிற தேவன். You are the Lord who disciplines us. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிறவர். Lord, you are the one who does everything beautiful in your time. நம்முடைய பிள்ளைகளாகி எங்களையும் உமக்கு பிரியமானபடி உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும் என்பது
உம்முடைய வைராக்கிய வாஞ்சை ஆண்டவர். Lord, your passion and zeal is that you have to make your children who are we like you, Father. ஆண்டவரே, எங்களில் எத்தனையோ பிழைகள், கரைகள், திரைகள் இருக்கிறது என்பதை நீர் அறிவீர். Lord, you know that we have so much of blemish, wrinkles and many flaws and faults, Lord. திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் எங்களை நீர் சுத்திகரிக்கிறதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நன்றி. Lord, thank you, Lord, that you are faithful to wash us by your word through baptism, Lord. சில வேளை ஆண்டவரே, அந்த சுத்திகரிப்பும் சீர்படுத்தலும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறதப்பா. Lord, sometimes the cleansing and Lord disciplining is really hard and painful for us. ஆனால் அதிலே சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை தார். But Lord, give us grace that we not be discouraged in it. அதை அற்பமாய் அசட்டை பண்ணாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய். Lord, help us that we may not despise it, Lord. ஆண்டவரே, அந்த சிக்ஷையை வெறுத்து விடாதபடி, ஆண்டவரே, அதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதபடி எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். Lord, establish and make our heart stable that we not detest it and say no to it by refusing, Lord. சிக்ஷையினால் எங்களை உருவாக்கும். Lord, shape us by your discipline. உம்முடைய சிக்ஷையினால் எங்களை உயர்த்தும். Lord, exalt us by your discipline. உம்முடைய சிக்ஷையினால் அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக்கும். Lord, make us a blessing to many through your உம்முடைய discipline. சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தந்து ஆசீர்வாதம். Lord, give us a heart to accept your discipline and bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. May God bless you all. 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற தீர்மானத்தில் இன்றைக்கும் நாம் ஈடுபடுறோம். So we are all taking part in Bible reading in 180 days. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 81 முதல் 98. Today's scripture portion is from Psalm 81 to 98. சோர்ந்து போகாமல் வாசியுங்கள். Don't be discouraged, but read it. தொடர்ந்து வாசியுங்கள். Continue to read it. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். May God do great things. கர்த்தர் நம்மோடு இருப்பாரா. May the Lord be with us. ஆமென். ஆமென். Praise the Lord.